ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் இந்த பேட்ச் ஒர்க், பட்டர்ஃப்ளை பேட்ச் ஒர்க் தான் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஒர்க் பண்ண முடியாத இடங்களில் இந்த பேட்ச் ஒர்க் நம்ம யூஸ் பண்ணலாம். பேட்ச் ஒர்க் அப்படின்றது வந்துட்டு அந்த கட் ஒர்க் பண்ணின எஃபெக்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் ஒரு எப்படி கிளாத் வச்சு நான் மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாங்க சொல்லித்தரேன் உங்களுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு சில்க் காட்டன் எடுத்துகிட்டு நம்ம பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை போதுமான அளவு கட் பண்ணி கொண்டு வந்து நம்மளுடைய ஃப்ரேமில் பாப்ளின் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அதை மேலே வச்சு இந்த மாதிரி குண்டூசியை சுற்றி வரவும் போட்டுக்கணும். கிளாத் வந்து லூஸ் கொடுக்காத மாதிரி, ஏன்னா இதில் கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுனால நான் அப்படியே ஒர்க் பண்ணிட்டேன். சுற்றி வரவும் 1 or 2 லைன்ஸ் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி மேலே வந்துட்டு நம்ம பீட் கொடுத்துக்கலாம் அந்த பிசுரை மறைக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போ நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். மறுபடியும் கட் பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்களா. குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடி இந்த மாதிரி நீங்களும் ஃபினிஷிங்காக கட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே அந்த கிளாத் தெரியும், நம்ம வந்துட்டு மேலே பீட் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். இப்போது கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒரே லைன் வந்துட்டு சுகர் பீட் போட்டுகிட்டே நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் 2 லைன் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா கட் பண்ணாமல், அதாவது கிளாத்தை கட் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு லைன் வந்துட்டு நான் மேலே ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்துட்றேன். அந்த எப்படி செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி கொடுங்க. அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. வளைவு நெளிவுகள் எல்லாம் அதே மாதிரி கொடுங்க. அப்போ தான் பட்டர்ஃப்ளை வந்துட்டு ரொம்ப அழகாக நீட்டாக வரும். பொறுமையாக 2 பீடாக கொடுங்க. 3 பீடு 4 பீடு கொடுத்தீங்கன்னா ஃப்ரேமில் இருக்கும்போது நல்லா அழகாக ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நம்ம ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சிட்ருக்கும். நம்ம என்ன ஷேப் கொடுத்தோமோ அது வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி போயிடும். சரிங்களா? அழகாக மெதுவாக கொடுங்க. இப்போது சுகர் பீட் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா 2 எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த மேலே அந்த போர்ஷன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 பீடு வச்சுட்டு மீதி கீழே ஃபுல்லாக சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். 1/2 பீடு வச்சுட்டு கீழே ஃபுல்லாக சுகர் பீடு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேட்ச் ஒர்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஏன் இப்படி தூக்கிட்டுருக்கு அப்படின்னா, கிளாத் லூஸாக இருந்திருக்கு, அதனால தூக்கிட்டுருக்கு. நம்ம மறுபடியும் சரி பண்ணியிருக்கலாம். பட் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டேன். நீங்கள் டைட்டாக பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.